கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 73 வார்த்தையில் நாம் இப்படி காண்கிறோம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தெரியும், ஒரு கோழி முட்டையிலிருந்து கோழி குஞ்சு உருவாகிற விதம் அது இயற்கையன், அது உண்டாகாது. அதன் பிறகு கர்த்தருடைய ஒரு கரம் இருக்கிறது என்று அறியலாம். அதே போல தான் ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தை உருவேற்படுகிறது. அங்கே அந்த குழந்தை உருவாக்குற ஒரு கரங்கள் நமக்கு உண்டு. அதே போல் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை உம்முடைய கரங்கள் உருவாக்கிட்டு அதனால் உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய மகா ஆழங்களை குறித்தும் அவருடைய சத்தியங்களை குறித்தும் அவருடைய வசனங்களின் ஆழங்களை குறித்து அறிய கர்த்தருடைய ஞானம் நமக்கு தேவையாயிருக்கிறது. வெறுமனே இந்த புத்தகத்தை படித்தால் நமக்கு இதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களை நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்தை உள்ளது போல அறியத்தக்க ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் நம்மை உருவாக்குனது. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களின் ஆழங்களை குறித்து அறிய ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எங்களுக்கு இந்த நாட்களில் தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, அதை பற்றி அறிய எங்களை உணர்வுள்ளவர்களாக நீர் வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில் எப்படியோ என்று ஜீவிக்காமல் ஆண்டவரே மர்மங்களை அதன் ஆழங்களை புரிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் வருமறையிலும் உமது கரங்களை பிடித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.